இலங்கையின் அரச நிறுவன வரலாற்றில் மில்கோ நிறுவனத்தின் இன்றைய நிலைமை ஒரு சாதாரண நிர்வாக வெற்றியின் கதை அல்ல. இது அரச நிறுவனம் லாபம் ஈட்ட முடியுமா என்ற நீண்டகால சந்தேகத்திற்கு நடைமுறை பதில் அளித்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தின் கதை. 2025 ஆண்டு மில்கோ பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் தன் வழக்கமான செயற்பாட்டு நடவடிக்கைகளில் இருந்து ஈட்டிய லாபத்தில் ரூபாய் 175 மில்லியனுக்கும் அதிகமான தொகையை நாடு முழுவதும் உள்ள பால் விவசாயிகளுக்கு லாப பகிர்வாக வழங்க முடிவு செய்தது. இது மானியமல்ல, இது நிவாரணம் அல்ல, இது ஒழுங்கமைக்கப்பட்ட திறமையான தொழில்முறை நிர்வாகத்தின் நேரடி விளைவு. இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக ஒரு அரச நிறுவனம் தன் கிராமப்புற வழங்குனர்களை வெறும் வழங்குனர்கள் என அல்லாது தேசிய உற்பத்தியில் பங்காளிகள் என அங்கீகரித்து அவர்களுடன் லாபத்தை பகிர்ந்து கொண்டுள்ளது. இந்த முடிவு அரச நிறுவனங்களுக்கும் மக்களுக்கும் இடையிலான உறவை மறுவரையறை செய்கிறது. விவசாயிகளை உற்பத்தியின் பங்காளிகளாக காணும் சிந்தனை புதிதல்ல. 2004 ஆண்டு தற்போதைய ஜனாதிபதி விவசாய அமைச்சராக இருந்த காலத்தில் இந்த கருத்து முதன்முறையாக முன்வைக்கப்பட்டது. அப்போது அது முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஆனால் 21 ஆண்டுகளுக்கு பின்னர் அதே கொள்கை இன்று அதிக அரசியல் தெளிவுடனும் பொருளாதார வலிமையுடனும் ஒரு நடைமுறை உண்மையாக மாறியுள்ளது. ஒரு காலத்தில் மில்கோ நட்டத்தில் இயங்கும் அரசு நிறுவனம் என வகைப்படுத்தப்பட்டது. அந்த நிறுவனத்தை கலைத்து அதன் சொத்துக்களை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு மாற்ற முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் அரசியல் கட்சிகள், மக்கள் அமைப்புகள், விவசாய சமூகங்கள் மற்றும் தற்போதைய விவசாய அமைச்சரின் தலைமையுடன் கூடிய வலுவான எதிர்ப்பின் காரணமாக அந்த முயற்சிகள் தோல்வியடைந்தன. அந்த தீர்மானங்கள் நடைமுறைக்கு வந்திருந்தால் இன்று விவசாயிகளுக்கான இந்த லாப பகிர்வு ஒருபோதும் சாத்தியமாகியிருக்காது. வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற அரசின் கொள்கை பிரகடனத்தின் கீழ் அரச சொத்துக்களை பாதுகாப்பது, அவற்றை நவீனமயமாக்குவது, தொழில்முறை நிர்வாக முறைகளை அறிமுகப்படுத்துவது, அதன் பயன்களை நேரடியாக மக்களிடம் கொண்டு சேர்ப்பது என்ற தெளிவான மூலோபாய தீர்மானங்கள் முன்னெடுக்கப்பட்டன. இதன் விளைவாக செலவு கட்டுப்பாடு, பால் சேகரிப்பு வலையமைப்பின் மறுசீரமைப்பு, உற்பத்தி திறன் மேம்பாடு, சந்தைப்படுத்தல் செயல்திறன் உயர்வு ஆகிய நடவடிக்கைகளின் மூலம் மில்கோ 2025 ஆண்டில் தனது வரலாற்றிலேயே மிக உயர்ந்த செயற்பாட்டு லாபத்தை பதிவு செய்துள்ளது. இந்த மாற்றம் பொருளாதார ரீதியானதோடு அரசியல் அர்த்தமும் கொண்டது. முன்னதாக அனுருகுமார திசாநாயக்க விவசாய அமைச்சராக இருந்த காலத்தில் நட்டத்தில் இருந்த மண்டலம் லாபகரமான நிறுவனமாக மாற்றப்பட்ட அனுபவம் உண்டு. அந்த காலகட்டத்தில் கடன்கள் அடைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு போனஸ் வழங்கப்பட்ட வரலாறும் இதற்கு பின்னணியாக உள்ளது. இன்று 22,000க்கும் மேற்பட்ட பால் விவசாயிகளுக்கு லாப பகிர்வு வழங்கப்படும் இந்த முடிவு மானிய அரசியலில் இருந்து பொருளாதார நீதிக்கான ஒரு முக்கியமான மாற்றமாகும். இதைத்தான் பிரதமரும் கல்வி அமைச்சருமான அரிணி அமரசூரிய தெளிவாக சொல்கிறார். ஊழல் மற்றும் துஷ்பிரயோகங்களை நிறுத்திவிட்டால் அரச நிறுவனங்களும் லாபம் ஈட்ட முடியும் என்பதற்கான மிக சிறந்த எடுத்துக்காட்டு மில்கோ நிறுவனம்தான். இன்று பால் விவசாயிகள் புதிய உற்சாகத்துடன் உற்பத்தியை சந்தைக்கு கொண்டு வருகின்றனர். அவர்கள் இனி நலத்திட்டங்களில் சார்ந்தவர்கள் அல்ல, தேசிய செல்வத்தை உருவாக்கும் செயல் வீரர்கள். மில்கோவின் இந்த பயணம் ஒரு நிறுவனத்தின் வெற்றி கதை மட்டுமல்ல, இது நாட்டை நேர்மையால் நிர்வகித்தால், அரச சொத்துக்களை மக்களின் நலனுக்கு பயன்படுத்தினால் இலங்கை வெல்லும் என்பதற்கான உயிருள்ள சாட்சி.